நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜாதி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜாதி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏழுமே நன்றி வரை ஜீவனா நன்றி வரி ஜீவனா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி சொல்லுவோம். துன்பத்தின் பாதையிலே நடந்த போதெல்லாம் எங்களை தூக்கி சுமந்த ஆண்டவர், ஆண்டவரே நாங்கள் தவித்த போதெல்லாம் எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி வந்த ஆண்டவர், கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22வது நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த 4வது ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கூடாரத்துக்குள்ளே எங்களை அழைத்து கொண்ட கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த உலக பிரகாரமான வேலைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஊழியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளுடைய படிப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் சகலத்தையும் அழகு காலத்திலே நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர், இம்மட்டும் நீர்களை நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து நன்றி 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 என்று உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே தேவைகள் ஒவ்வொன்றாய் கர்த்தர் நிறைவேற்றி தந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே இயேசுவே மகிமைப்படுத்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கின்ற வசனத்தின் படியாக ஆண்டவரே எல்லா விதமான பாக்கியங்களை நன்மைகளை சோதரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் பாராட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிற மறைத்துளில் வெளிப்படுவீராக, சிலுவையில் மறையில் மறைத்துக் கொள்வீராக. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர்,
எடுத்துக் கொள்வார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசும்போது அப்பா உம்முடைய கிருபை எங்களோடு இந்த வயத்தை வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். வேத வசனத்தின்படி அப்பா நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடி அப்பா வேத வசனத்தை நாங்கள் பேசும்படி அப்பா உம்முடைய கிருபையினால எங்களுக்கு அந்த ஞானத்தை தவிர வேறுபாடு நாங்கள் செபிக்கிறோம். உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். பேசும் போது அப்பா நீங்க கூடலாம் காலை வைக்க நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பா அது பேசுகின்ற வார்த்தை விட்டு விடாதபடி அதன்படி நடக்க அரிசிய வேறுபாடு நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்டு நடத்துதாவே, ஆமென். என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி வேத வசனத்துக்கு நான் கடந்து செல்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய குக்கிராமத்திலே வில்லேஜிலே நான் பிறந்து வளர்ந்து நான் எந்த வழியிலே இருந்தேன் என்பதை குறித்து என்னுடைய துணையார் போன்ற மாதத்திலே நினைவுபடுத்தினார்கள். நானே மறந்துவிட்டேன். நான் படிக்கிற வயதிலே என்னை ஒரு நாடகத்திலே இணைத்தார்கள். ஒரு இந்து நாடகத்தில் என்னை இணைத்து, அப்பொழுது எனக்கு அந்த அவ்வளவு விவரங்கள் தெரியாது, ஆனா ஆசை உண்டு, இதெல்லாம் போய் கலந்துக்கலாம் சொல்லிட்டு. அப்ப அந்த நாடகம் நடத்த அந்த அழைப்பாளர் என்னை கூடும்போது எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் ஒத்துக்கினாங்க. அங்க என்னை கூட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஃபுல்லா ஒரு வேஷங்கள் பேசம் அது கலைந்து விடும். ஆனா இருந்தாலும் ஒரு முருகர் வேஷத்தை போட்டு முதலாவது அந்த நாடகத்துக்கு மேடையில ஃபர்ஸ்ட் தான் அவங்க நிக்க வைப்பாங்க. அப்போ அந்த மேடையில என்னை அந்த வேல் கொடுத்து அந்த இடத்துல என்னை இடத்துல நிக்க வைக்கும் போது எங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு கருப்பத்தை ஏற்றி நானும் கடவுள் மாதிரி ஆரித்தி எடுத்து அதை எடுத்துட்டு போயிட்டு ஊத்துனாங்க. என்ன அப்படி இருந்தவனை என்னை உங்க மத்தியில இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பேச, இதெல்லாம் யாருக்கு சொந்தம்னா ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்துக் கொண்டார். உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்துக் அவர் ஒருவர் தான். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. நான் எங்கோ குப்பையில இருந்தவன், எப்படியோ நான் வாழ்ந்திருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவில்லை. நான் இப்பொழுது நான் உங்க மத்தியில பேசுகின்ற வார்த்தை நம்ம முதலாவது லாஸ்டாக நன்றி ஊழல் லாஸ்டா கொடுப்பாங்க. ஆனா எங்களுடைய எழுப்பி பிரகாசி ஊழியத்துல நன்றி சொல்றது போது யாருமே இருக்க மாட்டாங்க, எழுந்து போயிடுவாங்க. திரும்பி பார்த்தா சாப்பாட்டுக்கு தான் போயிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க நன்றி. ஆனா எங்களுடைய எழுப்பி பிரகாசி ஊழியத்துல முதலாவது நன்றி சொல்ல செவிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது தாரவர்கள். ஏன் அதை நாங்கள் நினைவு கூறோம்னா அந்த நன்றிக்கு எவ்வளவு ஒரு அற்புதம். நாம் மறந்து விடக்கூடாது நன்றி சொல்வதை. ஆண்டவர் இப்பொழுது எடுக்க போற வசனம் நம்முடைய ஆத்மாவை குறித்து சங்கீதம் 103. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 103:1. என் ஆத்மாவே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. வாசிமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆத்மாவை எப்படி நம்ம காத்துக் கொள்கிறோம்? ஆத்மா என்ன பண்ணுவோம்? லாஸ்டா என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி முடிஞ்ச உடனே எழுந்து போடும். ஆமே, இது ஸ்டார்டிங்கே உங்களுக்கு எடுக்கிறேன். நம் ஆத்மாவே இன்றைய தினத்துல நம்ம எப்படி காத்துக் கொள்கிறோம்? இந்த 40 நாள் 2 நாட்களில நம்மளுடைய ஆத்மாவை எப்படி நம்ம சீர்படுத்துகிறோம்? நம்முடைய வார்த்தைகள்
நம்முடைய ஆத்மா எப்படி சீர்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 40 நாள் வருடம் நம்ம 40 நாள் அந்த தியானத்தில் ஈடுபடுகிறோம். ஆண்டவருடைய செய்தி ஒவ்வொரு மூலியமாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆத்மாவை நாம் எப்படி சீர்படுத்துகிறோம்? ஆத்மாவை எவ்வளவு பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இழந்ததை குறித்து நம்ம நினைத்துக் கொண்டது உண்டு. ஏன் இந்த வாழ்க்கை ஆத்மாவுக்குள்ள அவ்வளவு ஒரு பெரிய போராட்டங்கள் உண்டு. வேதனை நேரத்தில் அந்த ஆத்மா எவ்வளவு வேதனைப்படுகிறது. அந்த ஆத்மாவை நம்ம எப்படி சீர்படுத்த போகிறோம்? தலைப்பு தான் இது. இந்த தலைப்பு மூலமாக ஆத்மாவை எண்ணியை அந்த வேஷத்தில் இருந்து அதை வெளியே கொண்டு வந்தது என்னுடைய ஆத்மா. அப்ப யார் எனக்கு ஆத்மாவை கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றும் போது என்னுடைய ஆத்மாவை சீர்படுத்துவது இயேசப்பா ஒருவர் தான். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் நம்முடைய உறவினர் மத்தியில நம் ஆத்மாவை குறித்து நாம் பேசும்போது எப்படி ஜாக்கிரதையாக பேசுவோம், அதை எப்படி கை கொள்ள போகிறோம்? அது 2வது வசனம் சொல்றது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அதான் அது ஆத்மாவில அவர் செய்த சகல உபகாரம், நம்மளுக்கு செய்த உதவிகளை, நம்ம செய்த ஒவ்வொரு காரியங்களும் மறவாமல் இருக்கணுமா? மறந்துட்டு மனுஷன் நாங்க காலையில் வரும்போது நான் பேசிட்டு வந்த நானும் சாரம் சில காரியத்தை குறித்து அந்த ஆத்மாவில நம்ம செய்த காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட மறவாமல் ஜெபிக்கும் போதுதான். எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, இந்திய தினத்துல எனக்கு கொடுத்த இந்த காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்கும் போது அந்த ஆத்மாவிலிருந்து வர்ற காரியத்தை கொடுத்து நம் ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவது இயேசப்பா ஒருவர் தான். இயேசப்பா நம் பின்பற்றி செல்லும் போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை விசாரத்திலே கொண்டு வருவது ஆண்டவர் ஒருவர் தான். ஒரே ஒரு சாட்சி, அந்த சாட்சியை நான் டிவி மூலியமாக கேட்கப்பட்டேன். கணவனும் மனைவியும் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப பேசிக் கொண்டிருக்கும் போது கணவன் சொல்றாடி, மனைவி சொல்றாங்க, நான் மரிக்கும் போது என்னுடைய ஆத்மா எங்க போகிறது? இருவரும் அவர்கள் பேசும்போது அப்ப அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு முடிவு எடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, நான் மரிக்க போறேன், என்னுடைய மரிக்கிறதுக்கு முன்னாடி என் ஆத்மாவை நீ வீடியோ கேவரேஜ் பண்ணி அதை நீ எடுத்து நீ மறிச்சிட்டேன்னா பாரு என்னுடைய ஆத்மா எப்படி போகிறது என்று சேலஞ்ச். இது நடந்த சம்பவம். அப்போ மறிக்கும் போது யாருன்னா வீடியோ வச்சு இவனுடைய உயிர் எப்படி போகிறது என்று பார்க்க முடியுமா? கணவன் மனைவி, அது கூட வேற யாரும் கிடையாது. அப்பொழுது தன்னுடைய கணவன் மறிக்க போகிறான், மனைவி எடுக்க முடியாது. மனைவி கணவனை கூட மனைவி எடுத்துருவாங்க, அவளை தைரியம் உண்டு. ஆனா கணவன் மறிக்கிறாரு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் பண்ணி அப்ப அந்த உயிர் போகிற டைம்ல அந்த ஆத்மா தன்னை விட்டு போகும்போது அது பிளாஸ்டிக் கவர்ல அவரை பேக் பண்றாங்க. மனைவி ஆகப்பட்டது கணவனை அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு பேக் பண்ணி அதை பின் பண்ணி விட்டுறாங்க. அவர் மறிக்கும் போது அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வெடிச்சு அந்த ஆத்மாகப்பட்டது போகுது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஆத்மாவை நம்ம எப்படி அப்பதான் நினைக்கிறோம், ஆண்டவர்கிட்ட அவருடைய ஆத்மா போய் சேர்க்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நம்ம ஆத்மாவை காத்துக் கொள்ளுகிறோம்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள நம்ம காத்துக் கொள்ளுகிறோம்? அது வசனம் 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து குணமாக்குவார். அவர் இந்த ஆத்மாக்குள்ள அவருடைய அக்கிரமெல்லாம் நம்மளுடைய செய்யற பாவங்கள், நம்மளை அறியாம செய்கின்ற வார்த்தைகள், அதெல்லாம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நீங்க மனசுல வச்சீங்க, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை
நீங்கள் அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற பாவங்களை இன்றைய தினத்திலே நாம் கேட்கிற தேவ செய்தி மூலமாக நான் இப்ப பேசிக் கொண்டிருக்கேன்னா என்னுடைய ஆத்மாவே நான் சில காரியங்களை பேசியிருக்கலாம், ஒருத்தர் குறித்து நான் தவறாக பேசியிருக்கலாம். நான் அதை நினைக்கும் போது அந்த நிமிடத்துல நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் ஆத்மாவுக்குள்ள நான் பேசுகிற வார்த்தையை வெளியே எடுத்து போகணும்னா நான் புது சிருஷ்டியாக மாற வாய்ப்பு இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட முழு நாள் படியிட்டு நான் மன்னிப்பு கேட்கும் போது என்னுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறது அவர் தான். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம ஆத்மாவில இருந்து அந்த மூளை பகுதி, நீங்க கம்ப்யூட்டர் எடுத்து நம்ம ஆசிரியர்கள் இருக்கீங்க, தட்னா இங்கிருந்து எங்கிருந்து எங்க இருக்கிற காரியத்தை இங்க டேக்ஸ் மூலியமா வரும், எழுத்து மூலியமா வரையும். அப்ப அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற மூளையோட நம்மளுக்கு அதிகமான மூளை நம்ம கிட்ட இருக்கிறது. கம்ப்யூட்டர் உருவாக்குனது யார்? மனுஷன். இந்த கம்ப்யூட்டர் உருவாக்குனது யாரு? மனுஷன். இப்ப நான் பேசிட்டே இருக்கும் போது கூட அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு வார்த்தை எடுத்து திடீர்னு பேட்டரி விக்கினா போயிடும். மனுஷனுக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு மூளைகளும் செயல்படுகிறது. இந்த மூளை மூலமாக நாம் எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் சபிச்சிருப்பேன். எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி என்னை அவர் சபிச்சிருப்பார். அவர் என்னுடைய வீட்டுக்கு வரும்போது நான் அன்போடு அழைத்து அது மறந்து அவருக்கு என்ன செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யும் போது நம்மளுடைய ஆத்மா இருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜீவ புத்தகத்துல இருக்கும். அதை நீ நினைத்து நம்மளை இவரை திட்டி விட்டாரு, இவரை வரும்போது அந்த இருதயத்தில் இருக்கிற மூளையில இருந்து அந்த ஆத்மால இருக்கிற அந்த வார்த்தையில இருந்து நீங்க வெளியில எடுத்து போட்டீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகள் நம்மளுடைய ஆத்மாவை எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிறோம். நான் வேலை செய்யற இடத்துல நேற்று தினத்துல கூட நான் சார்கிட்ட நேற்று தினத்துல கூட சார்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு யூனிட் மண்ணு எடுத்துட்டு வந்து கொடுக்கிற இடத்துல நான் அதிகமாக தான் ரேட்டு தருவேன். நான் 550 ரூபாய்னா 5500 ரூபாய்னா 5800 ரூபாய் தருவேன், சேஃப்டி கரெக்டா வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா 75 சேஃப்டி எடுத்துன்னு போட்டிட்டு 100 சேஃப்டிக்கு காசு வாங்குறேன். அவருடைய ஆத்மா சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகிறது. நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? நான் சொன்ன ஏமாற்றி ஒரு நாளும் நம்முடைய ஆத்துமாக்களை குப்பையில சேர்த்து விற்காதபடி இருதயத்தில் இருக்கிற யோசனைகளை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரோடு நீங்கள் உருவாடும் போது உங்களுடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நம்ம எப்படி வாழ்கிறோம், சங்கீதம், அதே சங்கீதம் எடுத்துங்க 34 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்படி கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அந்த ஆத்மாவை கேட்டு சிறுமைப்பட்டவர்கள் மகிழ்வார்கள். அதுதான் சிறுமைப்பட்டவர்கள். அது சிறுமைப்பட்டவர்களை குறித்து நான் ஒரு வார்த்தை நான் பேசுகிறேன். ஒரு மனுஷன் அந்த ஆத்மாக்குள்ள ரொம்ப வேதனை, போராட்டம். நான் மறித்து விட வேண்டும் என்று அந்த ஆத்மாக்குள்ள பேசிட்டே இருக்கான். நான் இன்னைக்கு நான் மறிச்சிடணும், எனக்கு ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய வாழ்வே ஒரு குப்பை தான், ஒரு குப்பை தான், ஒரு தூசு தான் சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு டேபிள்ல உட்கார்ந்து ஒவ்வொன்றும் அழறான். கண்ணீர் கொட்டுது, அவனுடைய கண்ணீர் அப்படியே சிந்துது. அப்படியே அந்த ஆத்மாக்குள்ள வேற என்னால இருக்க முடியாது, வாழ முடியாது, இன்னைக்கு நான் இப்படியே மறிச்சிடணும். அந்த ஆத்மா பேசிட்டே இருந்தவனால எனக்கு உறவுகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் இன்னைக்கு மறிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டேபிள்ல உட்கார்ந்து பார்க்கும் போது அங்க ஒரு அழகான மனுஷன் கிடையாது, ஒரு குப்பை தொட்டி பணம் அழகா சூப்பரா செஞ்சு வைக்கிறாங்க. அந்த குப்பை தொட்டியை பார்த்து நான் இந்த ஒரு குப்பை தொட்டி தான் நான் சொல்லிட்டு அந்த ஆத்மாக்குள்ள அழுதே இருக்கான். அந்த குப்பை தொட்டியை பார்க்கறான் அழகான், குப்பை தொட்டியை பார்க்கறான் அழகான். அவர்தான் நான் இந்த குப்பை தொட்டிக்கு சமம்தான் சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கேன். அப்போ ஒரு மனுஷன் வருகிறான்.
கர்த்தருக்கு பிரியமானது. இது வந்து ஒரு கதையே இல்லை, நினைக்காதீர்கள். இது ஒரு இருதயத்துல நீங்கள் ஒரு முக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குப்பை தொட்டியான ஒரு மனுஷன் வரான், அந்த குப்பைகளை பிரித்து அதுல இருக்கிற அட்டியை எடுத்துக்கொண்டு போறான். இவன் பாக்குறான், அதுக்குள்ள அந்த குப்பை தொட்டியில அட்டியை பிரித்து அவன் எடுத்துட்டு போறான். ஒரு மனுஷன் என்னடா இதுன்னு சொல்லிட்டு திருப்பி அழறாங்க. இன்னொரு மனுஷன் வரான். இன்னொரு மனுஷன் வந்து அந்த குப்பை தொட்டில இருந்து பாட்டில எல்லாம் பிறந்தான். அந்த குப்பை தொட்டில இருந்து பாட்டில எல்லாம் பொறுக்கி அவன் எடுத்துட்டு போறான். அவன் எடுத்துட்டு போகும்போது திருப்பி அழறாங்க, என்னடா அவன் எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு. இன்னொரு மனுஷன் வரான். இன்னொரு மனிதன் வந்து அந்த இறங்கி கிடக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பொறுக்கி அவன் எடுத்துட்டு போறான். இவன் பார்த்து பார்த்து அழுதுந்தாங்கிறான். இவன் 3 பேர் வந்து 3 விதமா அந்த குப்பை தொட்டி அவன் இருதயத்துல ஆத்துமால நினைச்சு அழும்போது 3 பேர் வந்து 3 தான் பொறுக்கி எடுத்துட்டு போறாங்க. 4ஆவது வந்து ஒரு மாடு வருது. அதுல இருக்கிற இலைகளை வந்து அழகாக சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாடு போகுது. 5ஆவது வந்து ஒரு பெரிய யானை வருது. அதுல அந்த கரும்பு மிச்சம் மீதி இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா மென்னி அது அந்த சேக்கியை தூக்கிட்டு அது போயிடுது. அப்பதான் யோசனை பண்றான், 3 மனிதர்கள் வந்தார்கள், 2 5 மிருகங்கள் வந்தது. இது அத்தனையுமே இது வந்து விலைக்கு தக்கதாக அவர்கள் வேலையை அவர்கள் செய்தார்கள். நம்மளுடைய ஆத்மா ஏன் இந்த மாதிரி வந்து வேதனைப்படுகிறது? அந்த 5 அவன் நினைத்து பார்க்கும்போது அந்த குப்பையில இருக்கிறதே அவர்கள் சம்பாதித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குப்பையில இருந்து 5ஆவது வந்தது அந்த இது யானை வந்து இத 6ஆவது வந்து எறும்பு வந்தது. எறும்பு வந்து அந்த சக்கியை உருக்கி அது எடுத்து போகுது. இப்ப கோடை காலத்துல ஒரு எறும்பு வந்து எப்படி சேர்த்து வைக்கிறது? அப்ப நம்ம எப்படி நம்ம ஆத்மாவை அப்பதான் அவன் உணர்ந்தான். அன்னைக்கு அவன் அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற குப்பைகள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு அவனை நான் இந்திய தினத்துல ஆண்டவருக்குள்ள முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி போக போது அவனுடைய உயிரிழப்பு தப்பியது. ஒரு குப்பையை தொட்டியை பார்த்தாலும் அதுல எவ்வளவு பொருட்களை உருவாக்குறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆத்மாவை எப்படி காத்துக் கொள்கிறோம்? அந்த மனுஷன் உயிரை காக்கப்பட்டது அந்த ஆத்மா. அப்ப 5 6 பேர் வந்தோம், அவருடைய வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இதிலே இவ்வளவு பொருட்கள் இருக்கிறது. நம்மளுடைய ஆத்மாக்களை எப்படி நாம் சீர்படுத்துகிறோம்? அது வாசிமா சங்கீதம் அந்த 34 2வது வசனம் 3வது. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் ஒரு நிமித்தம் அவர் நாமத்தை அடுத்து நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர் பயத்துக்கு அவர் பயந்த பயம் வேற. இன்றைய தினத்திலே நான் மரித்து போவேன் என்ற நினைத்த பயம் வேற. ஆனா அவங்க எல்லாம் பார்க்கும்போது இந்த பயத்தை நீக்கி அவனை நல்ல மனிதனாய் உருவாக்குறது யாருன்னா ஏசப்பா தான். அப்ப ஏசப்பா கிட்ட வரும்போது நம்ம ஒரு தூசா இருந்தாலும் நம்ம ஒரு கொப்பியா இருந்தாலும் அவர் உயர்த்தவர் ஏசப்பா ஒருவரை தான். சங்கீதம் 23 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னுடைய நீதியின் பாதையில நடத்துகிறார். யாருடைய நீதியின் பாதையில? ஏசப்பாவுடைய நீதியின் பாதையில அவர் நடந்த காலகட்டங்கள் 3 வருடமாக அவர் செய்த ஊழியங்களை நாம் நினைத்து பார்க்கும் போது எவ்வளவு அற்புதங்கள், எத்தனை பேர் இந்த ஸ்திரீயாகப்பட்டவங்க நம்ம அது வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ ஏசப்பா கிட்ட வந்ததுனால மற்றொரு சீசர்கள் சொன்னாங்க இவன் பாவப்பட்டவர்கள். ஆனா ஆண்டவரை தொடும்போது
அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஆத்துமாவை நாம் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? வாலிப பிள்ளைகளை, உங்களுக்கு ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் இன்றைய தினத்திலே தன் ஆத்துமாவை எப்படி காத்துக் கொள்ள வேண்டும் என்று வசனத்தினாலே இன்றைய பார்க்கும் போது எவ்வளவு வாலிப பிள்ளைகள் ஆலயத்துக்கு வராமல் தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைத்து தாயார்கள், பெற்றோர்கள் எவ்வளவு வேதனை, கண்ணீர்கள், போராட்டங்கள் மத்தியில இருக்கிறார்கள் தெரியுமா? நான் காலையில நான் பால் வாங்க நான் சென்ற போது ஒரு மகன் அந்த மகளை குறித்து தவறான வார்த்தை பேசிக் கொண்டு போகிறான். அந்த பெற்றோருக்கு தெரியாது, திருமணம் ஆகவில்லை. நான் அந்த பெற்றோருக்கு தெரியும்போது அவருடைய ஆத்மா எவ்வளவு வேதனை கிடையாது. நம்ம பிள்ளைகள் மற்றவர்கள் மத்தியிலே பிரித்தெடுத்து வைக்கிறேன். நம்ம சிந்திக்கும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நம் பேசுகின்ற வார்த்தைகள், நம்ம ஆபீஸ்ல பேசினாலும் சரி, ஒரு ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியர்களாக இருந்தாலும் சரி, நான் செய்கின்ற வேலையில என்னுடைய ஆத்மா எவ்வளவு கட்டுப்படுத்தணும் தெரியுமா? பயங்கரம் கட்டுப்படுத்தணும். வார்த்தைகள் தவறாக வராது, ஆனா கோவப்படுவேன். அவன் சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறேன். நம்முடைய நாவிலிருந்து வர்ற வார்த்தைகளை, நம் ஆத்மாவிலிருந்து உள்ள வருகிற வார்த்தைகளை அது நேர்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? சங்கீதம் 37 4வது வசனம். கர்த்தருடைய மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியாயிரு. மனமகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு. மனமகிழ்ச்சி என்பது எல்லா காரியத்திலும் நம்ம மனமகிழ்ச்சியா இருக்குன்னா எங்க வந்தா மனமகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட வரும்போதுதான். ஆண்டவர்கிட்ட வரும்போது மனமகிழ்ச்சியாக எல்லா காரியத்திலும். எவ்வளவு வேதனைகள் உண்டு, குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் உண்டு, கணவன் மணிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் உண்டு. நாங்களும் பெரிய குடும்பத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வரும், வேதனைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. இருந்தாலும் என்னுடைய ஆத்மாவிலிருந்து வருகின்ற வார்த்தையை எப்படி நான் பின்பற்றி செல்கிறேன்? வந்திருக்கிற பிள்ளைகளை உங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய இருதயத்தை இன்றைய சிந்தித்து பாருங்க. சிந்திக்கும் போது அந்த நெருக்கத்தில் இருந்து அந்த விடுதலை தருவர், அந்த ஆத்மாவிலிருந்து விடுதலை தருவர் ஏசப்பா ஒருவரை தான். கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி. சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட்டார். நாம் நீதிமான நாம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் அந்த எந்த நேரத்திலும் அவர் எல்லா நெருக்கத்திலிருந்து நீக்கி உன்னை விடுவித்து உன் கண்களுக்கு சரி கட்டுகிறார்கள். எல்லா நெருக்கங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. இப்ப நம்ம உட்கார்ந்தா ஒரு பாரத்தோடு நீங்க வந்திருக்கலாம், ஒரு கவலையோடு வந்திருக்கலாம். அப்ப அந்த காரியம் எனக்கு நடக்குமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இது முடியுமா? முடியும். அது யார்கிட்ட முடியும்? யார்கிட்ட முடியும்? என்கிட்ட சொன்னா முடியும். சொல்லு, நான் ஜெபிப்பேன், உங்களுக்காக நானு போய் ஜெபிப்பேன். ஆனா அந்த வார்த்தைக்காக நான் சொல்லியிருக்கிற ஒரு ஊழியர்கிட்ட நீ முழுங்காலிட்டு நீ ஜெபிக்கும் போது அந்த ஆத்மாவிலிருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ஆண்டவர் உங்களுக்கு அந்த விசாலத்திலே கொண்டு வருவார். இந்த 3 காரியங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள்.
3 காரியங்கள் நம்ம கர்த்தர் இடத்திலே ஹிட்லர் எடுத்துக்கொண்டால் அவன் பகா படும் பாவின்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் வந்து எப்ப கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அழித்த மனுஷன். கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வாழவே முடியல, படையை அமைச்சு அப்படியே இந்த போர் வீரர்கள் அழித்துட்டு போயிட்டு இருப்பாங்க. எத்தனையோ சடலங்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு. அவர் மரிக்கும் போது அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஆத்மாவை அவரை ஆராய்ந்து பார்க்கும் போது அவருடைய தாய் போட்டா அவருடைய இருதயத்துல மார்பகுதியில இந்த பாட்டில வந்து அவருடைய தாய். அப்போ அவ்வளவு பெரிய கொடிய மனுஷன்னு அப்ப அந்த ஆத்மாக்குள்ள யாரை வைத்திருந்தார்? தன் தாயை வைத்திருந்தார். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரை ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய போட்டால வந்து அவருடைய தாய் போட்டால் இருந்தது. ஒரு கொடிய மனிதனை மறிக்கும் போது அவருடைய தாய் போட்டால் இருந்தது. நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைய தினத்தில நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்னுடைய இருதயத்துல சில குப்பைகள் உண்டு இருந்தால் அது எடுத்து விலகும் போது உங்களை விசாலத்திலே கொண்டு வருவார். கர்த்தருக்கு பிரியமான ஏதோ வந்தோம் ஜெபம் பண்ணாங்கல்ல, இன்றைக்கு தினத்திலே என்னுடைய இருதயத்திலிருந்து நான் வெளியே போகும்போது இந்த செய்தி மூலமாக என் ஆத்மாவை எப்படி நான் காத்துக் கொள்ளுகிறேன், எப்படி நான் பற்றிக் கொள்கிறேன் என்று நீங்கள் வெளியே எழுந்து போகும்போது நீங்க ஆசீர்வாதத்தோடு சில காரியங்கள் உங்களுக்கு இழப்பாக இருந்திருந்தால், அது நடக்காம இருந்திருந்தால், சில பேர் பல மத்தியில சபிக்கப்பட்டிருந்தால், இந்த ஆத்மா இந்த திருச்சபையிலே இதுல ஒரு அபிஷேகம் உண்டு. அபிஷேகம் உண்டு. பார்க்கலாம், சின்ன திருச்சபை மற்றவர்கள் நினைக்கலாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் முழங்கால் விட்டு கண்ணீரோடு கேட்கும் போது ஆனால் பெற்றுக்கொள்வீர்கள். படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் சிபிஎஸ் போயிட்டு இருக்கிறது. இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அந்த பெற்றோருடைய ஆத்மா சந்தோஷப்படும். ஏதோ அர்த்தம் ஏதோ போன என்பது முக்கியம் இல்லை. நான் ஒரு இந்து குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டு ஒரு இந்த வேஷத்தை போட்டு அந்த வேஷத்திலிருந்து கலைக்கப்பட்டு இந்த மத்தியில வந்து மைக்கை பிடித்து இந்த வார்த்தைகளை பேச ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எனக்கு. நான் அதிகமாக பேசக்கூடியதான் கிடையாது, அதிகமாக நான் பேசவும் தெரியாது எனக்கு. நைட்டு ஃபுல்லா நான் வந்து 9 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே போனேன். சார் போன மாசமே சொல்லிட்டாரு, கரெக்டா வேலை கரெக்டா இருக்கும். இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை மத்தியில இந்த நேரத்துல எனக்கு இந்த ஆத்மாவை குறித்து பேசும்போது அது என்னையும் என்னுடைய இருதயத்திலும் சீர்படுத்தக்கூடிய வார்த்தையை எடுக்கும்போது உங்களையும் என்னையும் திருச்சபை பிள்ளைகளும் அந்த ஆத்மாவிலிருந்து உங்களை விசாலத்திலே கொண்டு வர போகிறது. அவர் ஒருவருதான், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அது மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோருக்கும் திருச்சபைக்கும் நீங்கள் ஒரு தூணாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மாவை சீர்படுத்த வேண்டும். அது சீர்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மாவுக்கு இருதயத்தில் இருக்கிற எல்லா யோசனைகளும் அது இன்றைய தினத்துல நீங்கள் குப்பையில இருந்து எரிந்துவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது அவர் ஒருவர் தான். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. உங்களை இன்றைய தினத்துல அதிசயத்துல வைக்க போகிறார், அதிசயத்துல கொண்டு வர போகிறார். இல்லாததை ஒன்றை உருவாக்குவர் ஏசப்பா ஒருவர் தான். இருக்கிறதை சரிப்படுத்துவர் ஏசப்பா ஒருவர் தான். அவரை நீங்கள் பின்பற்றும் போது எல்லாத்திலிருந்து அந்த ஆத்மாவிலிருந்து உங்களை விசாலத்திலே கொண்டு வர போறது அவர் தான். நான் கேட்டு அதிசயங்கள் செய்கிறவர் நம்மருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார்.
அதிசயங்கள் செய்கிற நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றோ நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். மாட்டவரே, அதிசயங்களை செய்கிறது ஒருவர் தான்ப்பா. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீங்கள் அதிசயத்தை செய்ய போறதுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த ஆத்மாவை எப்படி காத்து கொள்ள வேண்டும் அப்ப திருச்சபையில இருந்து அப்ப அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வேதனைகள் வேதனைகள் போராட்டங்கள் மத்தியில வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இப்பொழுது அந்த ஆத்மாவை சுத்திகரித்து வெளியே போக வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நம்மால் முடியாத காரியங்கள் ஒருவர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எந்த ஒரு விளைவினங்கள் சோர்வுகள் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்டு நல்லா பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.